சம்பத் சார் நீங்கள் பேசலாம் சார், நீங்கள் பேசலாம். கேள்விகள் இருக்குது, ஆனால் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பேசலாம். எஸ் அஃப்கோர்ஸ். முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா அஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் தே எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் மேடம். Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டராக இது ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்த டிஃப்ரென்சஸ் அண்ட் நீங்கள் பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்குது? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரில. அண்ட் வெப் சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த வெப் சீரிஸ் 35 டேஸில் முடித்தோம் மேடம். 35 டேஸில் முடித்தோமா? ஸோ அந்த 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வி குட் 31 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வில்லனாக நாங்கள் ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷனில் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம், அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த வெப் சீரிஸ்க்கு ஃபோன் வரைச்சு. நான் யார் டைரக்ட் பண்ணுறான்னு கேட்குறச்சு, அவங்க ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் மேடமை பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் இதுதான் சொன்னாங்க, இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சம்பத், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல்னாங்க. எஸ் மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டிலெல்லாம் நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். வேறவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. மேடம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு 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 ஷார்ட்டில் ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக நீங்களாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் திட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தே சொன்னேன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ சிட் டின்ட் ஐ டெல், இவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ நான் இனிஷியலாக பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன்னு. பட் போக போக பழகிருச்சு. பிரில்லியன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஹீரோவா வில்லனா நல்லதா கெட்டதா எல்லாமே நாளைக்கு ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பத் சார். அண்ட் அவரை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரியே